நள்ளிரவு 12:30. நகரத்தின் சத்தங்கள் அனைத்தும் அடங்கியிருந்தன. சாலைகளில் மின் விளக்குகளின் மஞ்சள் ஒளி மட்டுமே பரவியிருந்தது. சில வாகனங்கள் மட்டுமே அவ்வப்போது கடந்து சென்றன. அந்த அமைதியை உடைத்தபடி ஒரு கருப்பு நிற எஸ்யூவி கார் வேகமாக சென்று கொண்டிருந்தது. அந்த காரின் பின்புற இருக்கையில் அமர்ந்திருந்தாள் மீனாட்சி. வயது 28. ஒரு பெரிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர். ஆனால் அவளை மக்கள் தொழிலதிபராக மட்டும் அறியவில்லை. பல பெண்களுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்கும் சமூக சேவகராகவும் அறிந்திருந்தனர். மீனாட்சி எப்போதும் ஒரு வார்த்தையை மட்டுமே நம்புவாள். பயம் வந்தால் குற்றவாளி பெரியவன், தைரியம் வந்தால் குற்றவாளி சாதாரண மனிதன். அதனால் எப்போதும் தனது அலுவலக பணியுடன் சேர்த்து பெண்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் வகுப்புகளையும் நடத்துவாள். சில கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இளம்பெண், கல்லூரி மாணவி, அழுதபடி சாலையில் நடந்து வந்தாள். அவளின் பெயர் சரவணன் என்பவரின் தங்கை அல்ல. இங்கு கதையின் முக்கிய இளைஞர் சரவணன் இன்னும் அறிமுகமாகவில்லை. அந்த மாணவியின் பெயர் காவியா. அப்போது மதுபோதையில் இருந்த 2 இளைஞர்கள் அவளின் வழியை மறித்தனர். எங்கே இவ்வளவு நேரம்? வா, கொஞ்சம் பேசிட்டு போ என்று தொந்தரவு செய்ய தொடங்கினர். காவியா பயந்து தயவுசெய்து என்னை விடுங்கள் என்று கேட்டார். ஆனால் அவர்கள் சிரித்தனர். அதே நேரம் மீனாட்சியின் கார் அந்த இடத்தை கடந்து சென்றது. திடீரென அவளது பார்வை அந்த காட்சியில் நின்றது. காரை நிறுத்துங்கள் என்றார் அமைதியாக. டிரைவர் உடனே பிரேக் போட்டார். மீனாட்சி காரிலிருந்து இறங்கினாள். மெதுவாக நடந்து சென்று காவியாவின் அருகில் நின்றாள். அனைவரும் இப்போது அவள் அந்த பெண்ணுக்கு உதவுவாள் என்று நினைத்தனர். ஆனால் எதிர்பாராத ஒன்று நடந்தது. பலார்! காவியாவின் கன்னத்தில் ஒரு அறை விழுந்தது. அங்கு இருந்த இருவரும் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். காவியாவும் புரியாமல் நின்றாள். மீனாட்சி அமைதியாக அவளை பார்த்தாள். ஏன் அடித்தேன் தெரியுமா? காவியா அழுதபடி தலையசைத்தாள். மீனாட்சியின் உரை, உன்னை அவமானப்படுத்துவதற்காக இல்லை, உன் உள்ளே இருக்கும் தைரியத்தை எழுப்புவதற்காக. யாராவது உன்னை தொந்தரவு செய்தால் முதலில் நீ உன்னை நம்ப வேண்டும், கத்த வேண்டும், உதவி கேட்க வேண்டும், வாய்ப்பு கிடைத்தால் தப்பிக்க வேண்டும், சுற்றி இருப்பவர்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். நீ பலவீனமானவள் இல்லை, அதை மறந்து விடாதே. அவளின் குரலில் கோபம் இல்லை, ஆனால் உறுதி இருந்தது. அந்த 2 இளைஞர்கள் ஏய் நீ யாரு என்று சிரித்தனர். எங்களுக்கு அறிவுரை சொல்ல வரியா? மீனாட்சி அவர்களை நேராக பார்த்தாள். ஒரு பெண்ணை பயமுறுத்துவது வீரம் இல்லை, அவளுக்கு பாதுகாப்பாக நிற்பதுதான் வீரம். அவர்கள் மீண்டும் முன்னே வந்தனர். ஒருவன் நீயும் அவளோட சேர்ந்து போ என்று கையை நீட்ட முயன்றான். அந்த நொடிய மீனாட்சி ஒரு தற்காப்பு அசைவில் அவனது கையை தடுத்தான். அவன் சமநிலையை இழந்து கீழே விழுந்தான். மற்றொருவன் பயந்து பின்வாங்கினான். அதே நேரத்தில் காரிலிருந்து பாதுகாப்பு அதிகாரிகள் ஓடி வந்தனர். மேடம், என்ன நடந்தது என்று கேட்டனர். மீனாட்சி அமைதியாக, இந்த இருவரையும் போலீசிடம் ஒப்படையுங்கள், அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் சேகரிக்கும், இந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். அந்த 2 இளைஞர்களும் தப்பிக்க முயன்றனர். ஆனால் பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களை தடுத்து நிறுத்தினர். காவியா கண்ணீர் மல்க, அக்கா நன்றி என்றார். மீனாட்சி சிரித்தார். எனக்கு நன்றி சொல்லாதே, இனிமேல் உன்னை நீ நம்பு, அதுதான் எனக்கு கிடைக்கும் பெரிய நன்றி. அந்த காட்சியை சாலையோரத்தில் நின்றிருந்த ஒருவர் தனது மொபைலில் முழுவதும் பதிவு செய்திருந்தார். அந்த வீடியோ மறுநாள் காலை சமூக வலைதளங்களில் வைரலானது. ஆனால் அந்த வீடியோவை பார்த்து ஒருவன் மட்டும் அமைதியாக சிரித்தான். அவன்தான் சரவணன். இவங்க தான் நான் தேடிக்கிட்டு இருந்த மீனாட்சியா என்று மெதுவாக கூறினான். ஒரே இரவில் மீனாட்சி ஒரு சாதாரண தொழிலதிபரில் இருந்து நாடு முழுக்க பேசப்படும் தைரியமான பெண்ணாக மாறிவிட்டாள். அவள் ஒரு பெண்ணுக்கு துணையாக நின்ற வீடியோ சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கான மக்களால் பகிரப்பட்டது. ஆனால் அந்த வீடியோவை பார்த்த ஒருவன் மட்டும் அதை சாதாரண சம்பவமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் சரவணன். சரவணன் தனது அலுவலக அறையில் வீடியோவை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தான். அவனது உதவியாளர் உள்ளே வந்தான். சார், இந்த வீடியோ எல்லா சேனல்களிலும் ஓடுது. சரவணன் திரையை விட்டு பார்வையை மாற்றவில்லை. இந்த பெண்ணை பற்றிய எல்லா விவரங்களும் வேண்டும். ஏன் சார்? ஏன்னா இது சாதாரண தைரியம் இல்லை. மறுநாள் காலை மீனாட்சி தனது நிறுவனத்திற்கு வந்தாள். அனைவரும் கைத்தட்டி வரவேற்றனர். ஆனால் அவளின் முகத்தில் எந்த பெருமையும் இல்லை. வேலை தொடங்கலாம், அவள் சொன்ன ஒரே வார்த்தை அதுதான்.
அந்த நேரம் ஒரு சிறிய பெண் குழந்தை கையில் பூங்கொத்துடன் வந்தார். அக்கா, நேற்று என் அம்மாவை காப்பாற்றினதுக்கு நன்றி. மீனாட்சி மண்டியிட்டு அந்த குழந்தையின் கையை பிடித்தார். உன் அம்மாதான் தைரியமானவர். அதே நேரம் காவல் நிலையத்தில் நேற்று கைது செய்யப்பட்ட 2 பேரும் விசாரணையில் இருந்தனர். அவர்களில் ஒருவன் சிரித்து கொண்டே இருந்தான். என்னடா சிரிக்கிற என்று போலீஸ் கேட்டார். எங்களை உள்ளே போட்டதால எல்லாம் முடிஞ்சிடலை. அந்த வார்த்தை அங்கிருந்த அதிகாரிகளுக்கே சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அந்த மாலை சரவணன் மீனாட்சியின் அலுவலகத்திற்கு வந்தான். ரிசப்ஷனில் எனக்கு மேடமை பார்க்கணும். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்லை, இப்போ முடியாது. சரவணன் அமைதியாக சிரித்தான். சரி என்று திரும்பி சென்றான். ஆனால் மீனாட்சி மேலே இருந்த தனது சிசிடிவி அறையில் அவனை பார்த்தாள். அவள் முகத்தில் ஒரு சிறிய அதிர்ச்சி. இவன் அன்று இரவு மீனாட்சி வீட்டிற்கு திரும்பினாள். வீட்டு வாசலில் ஒரு சிறிய பார்சல். அதற்குள் ஒரு பழைய புகைப்படம். அந்த புகைப்படத்தில் 10 வயது சிறுமி, அவளுடன் 12 வயது சிறுவன். பின்னால் எழுதப்பட்டிருந்தது, நீ மறந்திருக்கலாம், ஆனால் நான் மறக்கலை. மீனாட்சியின் கைகள் நடுங்கின. அவள் உடனே தனது தந்தையிடம் ஓடினாள். அப்பா, இந்த ஃபோட்டோ. அவரின் முகம் எழுதியது. இது இப்போ எப்படி வந்தது? மீனாட்சி அதிர்ச்சியுடன் கேட்டார். அப்பா, இதில் இருக்கிற பையன் யார்? அவர் அமைதியாக நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவன் சரவணன். உனக்கு 12 வயசு இருக்கும்போது ஒரு பெரிய விபத்து நடந்தது. அதுக்கப்புறம் உனக்கு சில நினைவுகள் மறந்து போச்சு. மீனாட்சி அதிர்ச்சியில் நின்றார். என்ன விபத்து? அதை சொல்ல வேண்டிய நேரம் இன்னும் வரல. அதே நேரம் சரவணன் ஒரு பழைய வீட்டின் முன் நின்றிருந்தான். அந்த வீடு பூட்டப்பட்டிருந்தது. அவன் மெதுவாக கதவை தொட்டான். நான் கொடுத்த வாக்குறுதியை இன்னும் காப்பாற்றிக்கிட்டே இருக்கேன். அவன் சட்டை பையிலிருந்து அதே புகைப்படத்தின் இன்னொரு நகலை எடுத்து பார்த்தான். அவன் கண்களில் கண்ணீர். அந்த நேரம் ஒரு கார் அவன் அருகே வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவர் ஒரு மூத்த காவல் அதிகாரி. சரவணன், நீ மீண்டும் இந்த விஷயத்தில் இறங்கக்கூடாது. சரவணன் அமைதியாக, 15 வருடமாக காத்திருக்கேன் சார். இப்போ பின்வாங்க முடியாது. மறுநாள் மீனாட்சி அலுவலகத்திற்கு செல்லும்போது ஒரு அறியப்படாத எண்ணிலிருந்து அழைப்பு. ஹலோ. எதிர்முனையில் ஒரு பெண் குரல். உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அந்த எண்ணை ட்ரேஸ் செய்ய பாதுகாப்பு குழு முயன்றது. ஆனால் அந்த சிம் 5 வருடங்களுக்கு முன்பு முடக்கப்பட்டிருந்தது. அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்படின்னா இப்போ பேசினது யாரு? அன்று இரவு மீனாட்சி தனது பழைய அலமாரியை திறந்தாள். அதில் அடியில் ஒரு டைரி. முதல் பக்கத்தில் அவளது கையெழுத்து. ஆனால் அவளுக்கு அந்த டைரியை எழுதிய நினைவே இல்லை. அவள் முதல் பக்கத்தை திறந்தாள். அதில் ஒரே ஒரு வரி. சரவணன் மீது யாரையும் நம்ப விடாதே. உண்மை தெரிந்த நாளே எல்லாம் மாறிவிடும். மீனாட்சி அதிர்ச்சியில் உறைந்தாள். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே வருவார்கள். ஆனால் அவர்கள் விட்டு செல்லும் நினைவுகள் ஒரு ஆயுள் முழுவதும் நம்மை தேடி வரும். மீனாட்சி கையில் இருந்த டைரியை மூட முடியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். சரவணன் மீது யாரையும் நம்ப விடாது. அந்த ஒரு வரி அவளது மனதை முழுவதுமாக குழம்பிவிட்டது. மறுநாள் காலை மீனாட்சி தனது அலுவலக ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது எதிரே இருந்த காஃபி ஷாப்பில் சரவணன் அமைதியாக அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தான். அவன் பார்வை ஒரு முறையும் அவளது அலுவலகத்தை விட்டு விலகவில்லை. இவன் என்னை ஏன் தொடர்ந்து கவனிக்கிறான் என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டான். சில நிமிடங்களில் மீனாட்சி தானாகவே கீழே இறங்கினாள். காஃபி ஷாப்பிற்குள் சென்றாள். சரவணன் எழுந்து நின்றான். வணக்கம், உட்காரலாமா என்று அவன் மரியாதையாக கேட்டான். உங்களுக்கு 5 நிமிடம். அவள் குளிர்ச்சியாக பதிலளித்தாள். சரவணன் சிரித்தான். நீங்கள் இன்னும் பிளாக் காஃபி தான் குடிப்பீங்களா? மீனாட்சி திடுக்கிட்டாள். எனக்கு அது எப்படி தெரியும்? தெரியும், அவ்வளவுதான், அவன் சொன்னான். மேலும் எதுவும் பேசவில்லை. காஃபி வந்தது. மீனாட்சி முதல் குடி எடுத்தவுடன் அவளது மனதில் ஒரு மின்னல் போல ஒரு பழைய காட்சி தோன்றியது. மலை, பள்ளி வளாகம், ஒரு சிறுவன். உனக்கு சர்க்கரை இல்லாத காஃபி தான் பிடிக்கும் என்று சிரித்து கொண்டே சொல்வது. அவள் திடீரென தலைவலியுடன் கண்களை மூடிக்கொண்டாள். நீங்கள் சரியா என்று சரவணன் பதற்றத்துடன் கேட்டான். எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சரவணன் கண்களில் நம்பிக்கை மின்னியது. ஆனால் அவன் எதையும் வெளிக்காட்டவில்லை. ஒரு நாள் எல்லாம் நினைவுக்கு வரும் என்றான் அமைதியாக. அவர்கள் வெளியே வந்தனர். அந்த நேரம் ஒரு சிறிய குழந்தை ஓடி வந்து மீனாட்சியுடன் மோதியது. அவள் தடுமாற சரவணன் இயல்பாக அவளை தாங்கினான்.
ஒரு நொடி இருவரின் பார்வையும் ஒன்றை ஒன்று சந்தித்தது. நேரமே நின்றது போல இருந்தது. மீனாட்சி உடனே விளங்கினாள். தேங்க்ஸ், அவள் மெதுவாக சொன்னாள். அன்று மாலை மழை ஆரம்பித்தது. மீனாட்சியின் கார் பாதியில் பழுதானது. டிரைவர் மெக்கானிக்கை அழைத்தார். அப்போது அதே சாலையில் சரவணனின் கார் வந்தது. நான் டிராப் பண்ணட்டுமா? வேண்டாம், மழை அதிகமாக இருக்கு, நான் பார்த்துக்கிறேன், அவள் மறுத்தாள். அவன் வற்புறுத்தவில்லை. குடையை மட்டும் அவளிடம் நீட்டினான். இதை வைத்துக்கோங்க. மீனாட்சி குடையை வாங்கி கொண்டாள். சரவணன் மழையில் நனைந்தபடியே தனது காரை நோக்கி நடந்தான். அவள் திரும்பி பார்த்தாள். தன்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல் உதவுகிறானே என்ற எண்ணம் முதல் முறையாக அவள் மனதில் தோன்றியது. அன்றிரவு மீனாட்சி டைரியை மீண்டும் திறந்தாள். இந்த முறை ஒரு பழைய உலர்ந்த ரோஜா மலர் கீழே விழுந்தது. அதனுடன் ஒரு சிறிய குறிப்பும் இருந்தது. நீ மருத்துவராக வேண்டும் என்றாய், நான் போலீஸ் அதிகாரியாக வேண்டும் என்றேன். ஆனால் நம்ம வாழ்க்கை வேற பாதையில் போயிட்டது. அவள் கண்களில் கண்ணீர். ஏன்? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதே நேரத்தில் சரவணன் தனது வீட்டில் ஒரு பழைய கிட்டாரை எடுத்தான். மீனாட்சிக்கு மிகவும் பிடித்த மெலடியை மெதுவாக வாசித்தான். நீ மறந்தாலும் நான் மறக்கலை என்று தனக்குத்தானே சொன்னான். மறுநாள் மீனாட்சி ஒரு பெண்கள் தற்காப்பு முகாமில் உரையாற்றி கொண்டிருந்தாள். உரை முடிந்ததும் அனைவரும் வெளியேறினர். மேடையில் ஒரு வெள்ளை ரோஜா மட்டும் இருந்தது. அதனுடன் ஒரு சிறிய குறிப்பு. உன் தைரியத்தை முதலில் ரசித்தவன் இன்னும் அதையே ரசித்து கொண்டிருக்கிறான். பெயர் இல்லை, ஆனால் அவளுக்கு அது யாருடையது என்று மனம் சொல்லிவிட்டது. அவள் அறியாமலே சிறிய புன்னகை பூத்தது. அந்த நேரம் தொலைவில் நின்று இதையெல்லாம் ஒருவர் புகைப்படமாக எடுத்து கொண்டிருந்தார். அவர் சில நிமிடங்களில் அந்த புகைப்படத்தை ஒரு மர்மமான நபருக்கு அனுப்பினார். பதில் வந்தது. இவர்கள் இருவரும் மீண்டும் நெருங்கக்கூடாது. பழைய உண்மை வெளிவதற்கு முன் அவர்களை பிரிய. அந்த செய்தியை படித்தவன் மெதுவாக சிரித்தான். இப்போதுதான் விளையாட்டு ஆரம்பம். மழை பெய்து கொண்டிருந்தது. நகரத்தின் ஓரத்தில் இருந்த பழைய பள்ளி 15 ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருந்த அந்த இடத்தில்தான் சரவணனும் மீனாட்சியும் மீண்டும் சந்தித்தனர். மீனாட்சி மெதுவாக கேட்டாள், சரவணன், நீ யார்? என்னை ஏன் இத்தனை வருடமாக தேடுற? சரவணன் சில நொடிகள் அமைதியாக நின்றான். பிறகு தனது சட்டை பையிலிருந்து ஒரு சிறிய வெள்ளி வளையலை எடுத்தான். இது ஞாபகம் இருக்கா? மீனாட்சி அதை வாங்கி பார்த்தாள். அந்த நொடியில் அவளது மனதில் மறைந்து கிடந்த நினைவுகள் அனைத்தும் மின்னல் போல திரும்பி வந்தன. அந்த பள்ளியில் இருவரும் ஒன்றாக படித்த நாட்கள், சிறுவயதை நட்பு, ஒருவருக்கொருவர் கொடுத்த வாக்குறுதிகள். ஒரு விபத்தில் மீனாட்சியின் நினைவுகள் சிதறியது. அதன் பிறகு இருவரும் பிரிந்தது. எல்லாமே அவளுக்கு நினைவுக்கு வந்தது. கண்ணீர் வழிந்தது. சரவணன் என்று அவள் அழைத்தாள். அவன் சிரித்தான். இப்போதான் என் பெயரை மனசோட சொல்கிறேன். அந்த நேரத்தில் அவர்களை பிரிக்க முயன்ற நபர் அங்கே வந்தான். ஆனால் அவன் எதிரி அல்ல. அவன் அந்த பழைய விபத்தை விசாரித்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி. அவர் அமைதியாக ஒரு கோப்பை மீனாட்சியிடம் கொடுத்தார். அந்த விபத்து யாராலும் திட்டமிட்டு நடந்தது இல்லை. அது ஒரு துரதிர்ஷ்டவசமான சாலை விபத்து. உன் நினைவுகளை காப்பாற்றணும்னு உன் குடும்பமும் சில உண்மைகளை மறைத்தது. மீனாட்சி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அதிகாரி தொடர்ந்தார். நீங்கள் இருவரும் மீண்டும் சந்திக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கல. ஆனால் பழைய காயங்கள் மீண்டும் திறக்குமோன்னு பயந்தேன். சரவண் மெதுவாக சொன்னான். சார், உண்மையை மறைப்பது காயத்தை ஆற்றாது. உண்மையை ஏற்றுக்கொள்வது தான் மனசை குணப்படுத்தும். அதிகாரி புன்னகைத்தார். நீ சொல்வது சரி. மீனாட்சி சரவணனை பார்த்தாள். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், ஆனால் நீ மட்டும் என்னை மறக்கலை. சரவணன் சிரித்தான். காதல் நினைவில் மட்டும் இருக்காது, மரியாதையிலையும் காத்திருப்பதிலும் இருக்கும். சில மாதங்கள் கழித்து மீனாட்சியும் சரவணனும் இணைந்து பெண் பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு அறக்கட்டளை ஒன்றை தொடங்கினர். நகரம் முழுவதும் பள்ளிகள், கல்லூரிகள், நிறுவனங்களில் பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த ஆரம்பித்தனர். ஒரு நாள் அதே இளம்பெண் காவ்யா மேடையில் நின்று பேசினார். அன்று எனக்கு உதவியது ஒரு பெண் மட்டும் இல்லை, ஒரு தைரியம். அரங்கமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. நிகழ்ச்சி முடிந்த பிறகு மீனாட்சி தனது பழைய டைரியின் கடைசி பக்கத்தை திறந்தாள். அதில் அவளே சிறுவயதில் எழுதியிருந்த ஒரு வரி. ஒரு நாள் நாங்கள் மீண்டும் சந்தித்தால் நாங்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் காண்பது முகத்தால் இல்லை, மனதால். அந்த வரியை படித்த மீனாட்சியும் அருகில் நின்ற சரவணனும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தனர்.
இதோட மைய கருத்து, தைரியம் ஒரு மனிதரை காப்பாற்றும், உண்மை ஒரு உறவை காப்பாற்றும், மரியாதை கலந்த காதல் காலத்தை வெல்லும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.